அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் காணும்படி கர்த்தர் நமக்கு இறக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக ஆபகுக்கு புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நான் சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. இந்த ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசியினுடைய பேருக்கு அர்த்தம் அழைப்பு, காலி அப்படின்னு அர்த்தம். ஆபகுடைய இந்த பின்னணியை படிக்கும் பொழுது ஆபகுக்கு அந்த நாட்களில் பாபிலியோனியர்கள் யூதேயா தேசத்தை சிறைப்படுத்தி கொண்டு போய் அவங்க அந்த நாட்களில் நமக்கு தெரியும் தானியேலும் அவருடைய சேர்ந்த 3 நண்பர்கள் இவர்கள் எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். யூதேயா தேசம் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்தபடியினாலே கர்த்தர் அவர் அந்த கல்தேயருடைய கரங்களிலும் பாபிலியர்களுடைய கரங்களிலும் கொடுத்து அவர்களை சிறுமப்படுத்தின காலங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசியை எடுத்து இப்படிப்பட்ட இந்த காரியங்களை நமக்கு வேதத்தின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த காலவெளியில் அதன் ஒரு பகுதியில் 2வது அதிகாரத்தில் இந்த வசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் கொடுக்கிறார். குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாள் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் அதை செய்யாமல் போகிறவர் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் அநேகர் சாட்சி கொடுத்தீங்க. உங்களோடு கர்த்தர் எவ்வளமாய் செயல்பட்டார், எவ்விதமாய் நடத்தினார் என்பதை நீங்கள் அழகாக சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இன்னும் நம்மளை அதிசயத்தை காண செய்வார், இன்னும் அற்புதமாக நம்ம நடத்துவார் என்பது உண்மை. அல்லேலூயா. அருமையான சகோதரி இந்திரா அவங்க வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த வீட்டில் போய் பிரேயர் நடக்கும் பொழுது நான் இந்த வசனங்கள் எல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் அவங்க வீட்டில் சொல்லும்படி சொன்ன காரியத்தை இந்த காலவெளியில் நான் அதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன். பட் ஆனால் ஆவியானவர் இந்த வசனத்தை மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக கர்த்தர் இடத்தில் ஏவனபடினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். Isaiah chapter 30 verse 18 and 19. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் வாசி. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே நமக்கு இந்த ஆபகுக் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதிப்பதில்லை. அதற்கு காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கர்த்தர் சொல்றார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இறங்கும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார். யாரெல்லாம் அவனுடைய சமூகத்தில் போறீங்களோ, ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் பொழுது அவர் ஏற்கனவே காத்திருக்கிறார். என் பிள்ளை எங்கேண்டா வராதா, என்னிடத்தில் எதையாவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனதுருகும்படி அவர் நமக்காக காத்திருப்பார். அவர் நமக்காக எழுந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தாலும் அந்த குறித்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த தரிசனம் பொய் சொல்லாது. அது நிச்சயமாக நிறைவேறும். நம்முடைய நாட்களை வீணாக நம்ம கழிக்காதபடி நேரம் குறுகியதாக இருக்கிறது. ஆனபடினாலே நாம் காலத்தை ஆதாயப்படுத்தி தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும்.
யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுவோம். ஆண்டவர் பாதத்தில் வாரம் முழுவதும் இத்தனை நாட்கள் இருக்கிறது, இவ்வளவு மணி நேரம் இருக்கிறது. நீங்க உங்களை ஒரு செல்ஃப் எவால்யூஷன் பண்ணி பாருங்க, இல்லை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரம் நான் பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறேன். இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது நீங்க ஆண்டவரை காத்திருந்தது அதிகமா, கர்த்தர் உங்களுக்கு காத்திருந்தது அதிகமா யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையில நம்ம தோத்து போவோம். கர்த்தர் எப்பொழுது நமக்காக காத்து கொண்டிருக்கிறார், நம்ம மேல மனதுருகும்படி அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆனபடினாலே இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்காக காத்திருக்கும் பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கோம். ஒரு பெரிய விஐபி நமக்காக காத்திருக்க மாட்டார். ஒரு பெரிய விஐபி நமக்காக காத்திருப்பதில்லை. சில நேரங்களில் சிலர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இத்தனை மணி 9 மணிக்கு நீங்கள் என்னுடைய ஆஃபீஸில் சந்திக்கிறான்னு சொல்லி 9 மணிக்கு நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தாலும் அவங்கள பார்க்க முடியும். 9:05 மணி வரை 5 நிமிஷம் வரைக்கும் பார்ப்பார். அதுக்கு பிறகு அவரை பார்க்க முடியாமல் போயிடும். உலக மனுஷன். ஆனால் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு 24 hours அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்போ வேணாலும் ஆண்டோடைய சமூகத்தில் போகலாம். நம்ம நினைச்ச நேரம் ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லா வேலையும் செய்துட்டு நமக்கு இஷ்டம் போல நம்ம வருகிறோம். குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறினா குறித்த நேரத்தில் தெய்வ சமூகத்துக்கு நான் போக பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 1லிருந்தே வாசிங்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் எண்ணிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவனை விட்டு பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. குறித்த நேரத்தில் 9ஆம் மணி நேரத்தில் அவர்கள் ஜெபத்துக்கு போனபடினாலே இங்கே ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அற்புதம் நடந்தது. குறித்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், அவங்களையும் பயன்படுத்துகிறார். பேதுரு யோவானும் குறித்த நேரத்தில் போனபடியினாலே அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நாம் குறித்த நேரத்துக்கு கர்த்தருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? குறித்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறோமா? அதை கொஞ்சம் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டியவெல்லாம் இருக்கிறோம். அப்படி செய்தால் ஆண்டவர் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில எளிதாக செய்ய முடியும். அந்த தரிசனம் மாறாது. அல்லேலூயா. கர்த்தர் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யாது? பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்து, அது தாமதிப்பதில்லை, அது சீக்கிரத்துல நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்டிப்பா இந்த வருஷத்துல கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க இருக்கிற வண்ணமாக இருக்க போறதில்லை. நீ அழுது கொண்டு போய் இருப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மேல மனதுபடி அவர் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார். என்னுடைய சமூகத்தில் என்னுடைய பிள்ளைகள் வரமாட்டார்களா, என்னுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்க மாட்டாங்களா அப்படி சொல்லி ஆண்டவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை உயர்த்தணும், நம்ம மேன்மைப்படுத்தணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் அதற்கு என்ன செய்யணும்? அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும். அதற்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருப்பேன். அப்படி நாம் தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால் தேவன் ஏற்ற காலத்துல நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் புஸ்தகத்துல 102ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 102
12வது வசனத்தை வாசிங்கள். 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. தயவு செய்யும் காலம், the favorable time has come. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தயவு செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. குறித்த காலம் சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்தை கர்த்தர் தயவு செய்யும் காலம் இதுதான். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யக்கூடிய மாதம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அருமையான சகோதரி மேரி உள்ள சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாதத்தில் எங்களுக்கு சம்பளமே வரல, ஆனா கர்த்தர் எங்களை எப்படி போஷித்தார், எப்படி நடத்தினார் என்று என்னால் விவரித்து சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த காரியம். தயவு செய்யும் காலம் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் தயவு செய்யும் காலம், அதற்கு குறித்த நேரம் வந்தது. appointed time has come. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில in order to receive the blessing, ஆண்டவர் குறித்த காலத்தை நமக்கு நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தடைபட்டு போயிருக்கலாம், நடக்காமலே போயிருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தயவு செய்யும் காலம், அந்த தயவு செய்யக்கூடிய நேரம், குறித்த நேரம் வந்தது. குறித்த காலத்துல குறித்த நேரமும் வந்தது. அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்வார் நீங்க யோசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். எரேமியா புத்தகத்துல 29ஆம் அதிகாரமா 13வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. எரேமியா chapter 29 வாசிங்க. நீங்க 11ல இருந்து வாசிங்க. 11ல இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு கர்த்தர் சமயம். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு காலம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்யப்பட்ட குறித்த நேரம் வந்திருக்கிறது. favorable time and favorable. ஆண்டவர் நேரத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேலில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? எதிர்பார்ப்பு இல்லாம இந்த இடத்துல யாரும் வந்திருக்கீங்களா? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. அது பல நாளா தள்ளி போயிடுச்சு. 2024 நடக்கல, ஜனவரி மாதம் 25ல நடக்கல. ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேலில் ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவை நாம் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை. நீங்க தோத்து போகிறவங்க அல்ல. நீங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே தோல்வி நமக்குரியதல்ல. கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பா நடக்கும். மனுஷனை பார்த்து மனுஷன்ட்ட நம்ம அநேக பேரை நாம் எதிர்பார்த்து போய் நம்ம பார்த்து ஏமாந்து போன நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளே, நீங்க கலக்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த மாதத்துல நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது என்ன ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம். உடைய எதிர்பார்ப்பு ஒரு வேலை ஒரு நல்ல வருமானத்துக்குரிய காரியமா இருக்கலாம்,
இல்லை ஒரு நல்ல வீடை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நினைக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும் என்று நினைக்கலாம். ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கனவாய் இருக்கலாம். ஆண்டவர் எதுவாய் இருந்தாலும் அதை நினைப்பூட்டுகிறார். அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் குறித்த காலத்தில் வைக்கப்பட்ட தரிசனம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா செய்வேன். அது தாமதிப்பதில்லை. அது தாமதித்தாலும் காத்திரு. அதோட அவர் என்ன செய்யல, முடிக்கல. நிச்சயமாய் அது கண்டிப்பா வரும். நிச்சயமாய் வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியமே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது இல்லாத காரியம். கர்த்தரிடத்துல செய்கிறவர்கள் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நமக்கு எது இல்லாட்டாலும் ஒன்னே ஒன்று இருக்கணும். அது என்னது? விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ ஆங்காரியா இருக்கிறவனே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வேதத்துல ஆபகுக்கு இந்த வசனத்தை இந்த ஆபகுக்கு புஸ்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பல இடங்களே அது எதிரொலிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப நீதியா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிழைப்பு விசுவாசத்தினாலே. நீ விசுவாசத்துல வாழ்றீங்கன்னா உங்களை இன்னொரு காரியமா சொல்லலாம், மாத்தி சொல்லலாம். நீங்க யாரு? நீதிமான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்மளால என்ன சொல்லலாம்? விசுவாசம் இல்லைன்னா என்ன சொல்லலாம்? துன்மார்க்கன், அவிசுவாசி என்று சொல்லலாம். அல்லேலூயா. விசுவாசமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசி. விசுவாசிகள் என்ன செஞ்சான்? விசுவாசித்து நடுங்கின. விசுவாசம் கூட விசுவாசத்து நடுங்க. நம்மாட்கள் என்ன செய்யறது இல்லை, விசுவாசிக்கிறதே இல்லை. என்னமோ நீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுட்டு போறோம். நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்டோம்னா அந்த காத்தைய நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் நம்ம காத்திருக்க சொல்றார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க சங்கீத புஸ்தகம் 130ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 113 verse 5 and 6. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. இதுல தாவீது தன்னுடைய டெஸ்டிமோனியை சொல்ற ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவர் சொல்ற ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் தான் ஆத்துமாவை எம்பசைஸ் பண்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? விடிய காலத்துக்கு காத்திருக்க ஜாமக்காரன்னா ஒருவேளை வாட்ச்மேனா இருக்கலாம். ராத்திரி அவன் வாட்ச்மேனா இருந்துட்டு எப்பண்டா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு டைமை பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? ஜாமக்காரரு எப்போ விடியும் சீக்கிரமா தன் டியூட்டியை குடிச்சிட்டு போகணும்னு நினைப்பான். அதுபோல ஆண்டவரை நான் எப்போ ஆராதிப்பேன், நான் எப்போ துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவராக தன்னுடைய அனுபவத்தை இங்கே தாவீது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அவர் அப்படி இருந்தனால தான் அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை மேற்கொள்வதற்கும்
அநேக காரியங்களை சாதிப்பதற்கும் கர்த்தர் அவருக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டுடைய சமூகத்தை நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். குறித்த காலத்துல தரிசனம் நிறைவேறணும்னா நாம் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். காத்தில்லாம இருந்தா ஆண்டுடைய சமூகத்தில் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டார். சும்மா எதையுமே கர்த்தர் தர மாட்டார். நிறைய ஊழியர்கள் சாட்சிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தங்களோடு தத்துவமாக பேசினதையும் ஆண்டவர் அவர்களோடு முகமுகமாய் பேசினதையும் சாட்சிகளாக சொல்லியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் புஸ்தகங்களிலே. வேதாகமத்திலேயும் மோசேயோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார், ஆபிரகாமோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். நிறைய ஊழியர்கள், நிறைய கர்த்தருடைய பக்தர்களோடு கர்த்தர் இடைப்பட்டதை இந்த வேதாகமம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இதெல்லாம் சாதாரணமா ஆண்டவர் ஒருத்தருக்கு டைரக்டா வந்துட மாட்டார். அதுக்கு சில சாக்ரிஃபிஷியல் காரியங்கள் அவங்க செஞ்சாங்க. அல்லேலூயா. மோசே 40 நாள் இரவு பகலும் புசிக்காம குடிக்காம தேவ சமூகத்துல காத்திருந்தான். அந்த ஒரு குவாலிட்டி டைம் ஆண்டோடைய சமூகத்தில் கொடுத்தபடினால தான் நான் ஆண்டவரோடு இடைப்படுவதற்கு, கர்த்தர் அவரோடு பேசுவதற்கு கர்த்தர் அவன் மேல கிருபையா இருந்தார். அவர் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் அவரை பார்க்கவே முடியல. அவரை பார்த்த அந்த முகம் பயங்கரமா பிரகாசிச்சது இல்லையா? அவரை ஆண்டவர் எவ்வளவு பிரகாசம் உள்ளவரா இருப்பாரு நீ யோசித்து பாருங்க. அந்த ஒளி ஒரு முகத்துல பட்டதையே நம்மளால பார்க்க முடியலனா, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பார்க்கணும்னா நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? சரியா காத்திருக்கணும், உபவாசம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், சமயம் கிடைக்கிற நேரமெல்லாம் அவனுடைய சமூகத்தில் உட்காரணும். நம்ம எப்ப டைம் கிடைக்கும், எங்க ஊரை சுத்தலாம், எங்க போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இந்த பூமியில சொல்லப்படுகிற சகல நன்மைகளும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? கூட கொடுக்கும். தேவ சமூகத்துல ஆண்டவர் நமக்கு கூட கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல காணும். சங்கீதம் 27 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திடப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா இருதயம் ஸ்திரம் இல்லாதவங்க தான் நீங்க என்ன செய்யறாங்க? வழியில தடுமாடுறாங்க. நான் கர்த்தரையே நம்பி இருப்பேன், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டோட சமூகத்துல காத்திருந்தாதான் இந்த மாதிரி காரியங்களும் சொல்ல முடியும். ராஜாவை பார்த்து நேபுகாத்நேச்சாரை பார்த்து 3 பேர் சொன்னான். என்ன சொன்னாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நீ உண்டாக்கின இந்த பொருட்களையே நாங்க கும்பிட மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம். இருதய ஸ்திரமா இருந்தா சொல்ல முடியும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தாதான் உங்க இருதயம் ஸ்திரமாய் மாறும், விசுவாசத்துல ஸ்திரமாய் மாறும். கர்த்தர் எனக்காக எதையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் வாசிங்க. 30ஆம் வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா வாசிங்க, வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோதருவார்கள். அல்லேலூயா. 31வது வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் என்ன உண்டு? புது பலன் உண்டு. காத்திருக்கலன்னா பழைய பலனோட வர வேண்டியது. பழைய பலன், இந்த பழைய பலனை வச்சு ஒண்ணும் முடியாது. நேற்று சாப்பிட்ட ஆகாரம் இன்னைக்கு நமக்கு பலன் கொடுக்குமா? நேற்று நல்லா சாப்பிட்டேன் பிரதர், இன்னைக்கு சாப்பிடல, இன்னைக்கு ஓட முடியுமா? நடக்க முடியுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? சாப்பிடலைங்க, பலன் இல்லை. அப்போ தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு காத்திருந்தாச்சு, இன்னும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காத்திருப்பேன் அப்படியா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தா ஒவ்வொரு நாளும் பலன் கர்த்தர் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சொன்னார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க நம்ம பழகணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம காத்திருக்கிறது எங்க?
இங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்காதவங்க எங்க காத்திருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்காங்க, டோக்கனை வாங்கிட்டு. ஹாஸ்பிட்டல்ல போய் காத்திருக்கிறோம். தேவ சமூகத்துல காத்திருக்கிறவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு காலையில டக்கால்ல போய் உட்கார்ந்து காத்திருக்கிறோம். வேற எங்க? ரேஷன் கடையில காத்திருக்கிறோம். வேற எங்க காத்திருக்கிறது? நாம் சொல்லுங்கள், எங்கேயும் காத்திருந்தது இல்லையோ? பல இடங்கள்ல போய் காத்திருக்கிறோம் லைன்ல. ஆனா ஆண்டவர் ஆதார் கார்டை ரினிவல் பண்றதுக்கு காத்திருந்தோம். ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்தா ஒரு புது பலனை கொடுக்கிறார். அந்த புது பலத்தினாலதான் நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசத்துல எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் காத்திருக்கிறனால பலன் வருது, பலன் வந்ததுனால விசுவாசம் வருகிறது, விசுவாசம் வந்ததுனால ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தா அது நிச்சயமா வரும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறபடியினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய். அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:3. எல்லாம் மனப்பாடமா தெரியும். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து. அல்லேலூயா. குறித்த காலத்துல தரிசனம் வேணும்னா தன் காலத்துல தன் கனியை தர வேண்டும். அல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவான். இலை உதிர்ந்து போகிற மரத்தை போல் இல்லாம தன் காலத்தில் தன் கனியை தரக்கூடிய ஒரு மனுஷனாய் இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். குறித்த காலத்துல உங்க லைஃப்ல அற்புதம் நடக்கணுமா? தன் காலத்துல கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். கனி கொடுக்கணும்னா சும்மா கொடுக்க முடியாது. செடியானது ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யணும்? அந்த கொடியானது செடியில நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருந்தாதான் அது கனி கொடுக்கும்னு வேதம் சொல்லுகிறது. அதோட நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்காது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 28:12. Deuteronomy chapter 28 verse 12. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு கர்த்தர் தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு காலத்தை பத்தி சொல்றார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் உன் தேசத்துல. குறித்த காலத்துல தேவ சமூகத்துல காத்திருந்தா ஏற்ற காலத்துல உன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற சமயத்துல தேவன் மழையை பெய்ய பண்ணுவான். நீ கையிட்டு செய்கிற வேலைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கையினுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நீயோ கடன் வாங்குவதிலே நீ அநேகருக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. சபையில இத்தனை வருஷம் கடன்காரங்களை நம்ம இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் வெளிப்படுதலையா. சத்தியத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்னு இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்தவர்களும் சபையில வசனத்தை கேட்டு கடன்ல வாழக்கூடாது. அல்லேலூயா. கடன்ல வாழ்ந்தா அது ஒரு சாபம். கடன் ஒரு சாபம். நம்ம கடன் நம்மளை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கும். கடனை விட்டு நம்ம வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நாம் இனி கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நமக்கு மைண்டில் உடனே வேலை செய்யறது என்னது? செகண்ட் ஆப்ஷன், வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போய் மார்வாடி கடையில் வைக்கணும், இல்லை முத்து தூக்கில் வைக்கணும், இல்லை யாருக்கையாவது காடு தர முடியாது, என்ன செய்யணும்? காசு வாங்கணும். இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் விட்டு என்னைக்கு வருது? ஆண்டவருடைய வருகை கடன்காரராக இருந்தா
பரலோகத்துக்கு போக முடியாது. கடன் கடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நான் கண்டிப்பா சொல்றேன், கடனோட நீங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. தேவனுடைய நீதியை நீங்க நடப்பிக்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது வேலையா உங்களுக்கு கூட கூட. விசுவாசம் இல்லாதவனை கர்த்தரை பரலோகத்தில் கொண்டு வைக்க முடியுமா? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதனால தானே கடன் வாங்குறீங்க. ஆண்டவர் நாளைக்கு அடுத்த நாள் காரியத்தை கர்த்தருக்கு செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நம்பபடி உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பபடி உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. என்னடா பாஸ்டர் கடினமா பேசுறாருன்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. விசுவாசம் அதான் கண்டிப்பா நாம சொல்ல வேண்டியது சொல்லிதான். கடன் வாங்குறவங்க போக முடியாது. ஏன்னா விசுவாசம் டிஸ்குவாலிஃபைட் ஆக்கிடுவாங்க. அப்ப கடன் வாங்காம எல்லா காரியத்தையும் கர்த்தரே நம்பி கர்த்தரே சார்ந்து வாழக்கூடிய ஒரு உன்னத அனுபவம் நமக்கு தேவையாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் நம்மளை என்ன செய்யும்? அப்படியே முறிச்சு. போன வாரத்தில் என்ன மெசேஜ் கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சொல்லுங்க பாப்பா, என்ன வசனம்? வராதால் தான் சொல்ற மாதிரி தெரியுது. வந்தாளுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. வந்தாளுக்கெல்லாம் எங்க போனீங்க? உங்க வழி செம்மையா தோன்றுது. வராதாலும் கரெக்டா அடிக்கிறாங்க. யூடியூப்ல வசனத்தை கேட்டிருக்காங்க பாருங்க. வராதாலும் தங்களை அட்டன்டிவா இருக்கிறாங்க, ஆக்கிபைடா இருக்கிறாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு செய்யும் செம்மையா தோன்றுகிற வழி அது என்ன வழி? மரண வழி. அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு மரண வழி, நாம் இஷ்டத்துக்கு எல்லா காரியத்தையும் செய்து கடைசியில தோல்வியை நாம் சம்பாதிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். அந்த வழியில நடந்தா நமக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், பாதுகாப்பு உண்டு, பரிசுத்தம் உண்டு. இல்லைன்னு சொன்னாங்க நம்ம மனம் போல வாழ்ந்தா மரணத்துக்கு நேராக நடக்கும். மனுஷன் நடத்துற வழி பாவத்துக்கு நடக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனபடினாலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த வழியில நடந்தா ஏற்ற காலத்துல நம்முடைய தேசத்துல நம்முடைய குடும்பத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே கடன் இருக்கா? ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே இந்த 2025 நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த எண்ணம் வந்தா தானே நம்ம ஜெபிப்போம். நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவர்களையும் நம்பி அவங்களையும் நம்பி நம்ம வாழவே இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்தது. மனுஷனை நம்பி ஆக்கினை தான் நம்மளை சூழ்ந்து கொள்ளும், வேதனைகள் சூழ்ந்து கொள்ளும், கண்ணீர் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 37:39 வாசிங்க. சங்கீதம் 37:39. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். அல்லேலூயா. இங்கே ஒரு காலம் இருக்கிறது, இக்கட்டு காலம். அந்த இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அல்லேலூயா. நமக்கு இக்கட்டு காலத்துல யார் அடைக்கலம்? நம்ம சொந்தக்காரங்களா? மாமியாரா? நாத்தனாரா? கர்த்தர் தான் இக்கட்டு காலத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாத திட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இக்கட்டு காலத்தில். அல்லேலூயா. நாகும் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 30 இப்பொழுது நம்ம படிச்ச சங்கீதம் 37:39 அதான் சொல்லுது. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இக்கட்டு காலத்துல கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாள்ல அரணான கோட்டை, பாதுகாப்பானவர். அல்லேலூயா. உங்க கஷ்டம், உங்க வாழ்க்கையில பயந்து போய் இருக்கிறீங்களா? உங்களை எந்த சத்துரு மேல் கொண்டு விடுவானோ, உங்க மேல பில்லி சூனியம் உங்களுக்கு மேல வந்துரும்னு நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் அரணான கோட்டை. அரணான கோட்டையை உடைத்து சத்துரு உள்ள வர முடியாது. அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது
அவைகளுக்கு விரோதமாய் குடியேற்றுகிறவராயிருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவர் அரணான கோட்டை. அல்லேலூயா. ஒரு வழியா வர சத்துரு 7 வழியா ஓடுவான். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இக்கட்டு காலத்துல நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அவர் அரணான கோட்டையா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு வாழ்க்கையின் வரலாறு சாட்சியை கேட்டிருந்தேன். அவரு பேசிட்டு இருக்கும்போது சிலர் யாரோ தூங்கினோட சொல்றாரு, நீங்களாம் தூங்கினீங்க உங்களை பேய் வந்திருக்கு அப்படின்னா. என்ன வந்திருக்கு? பேய் வந்திருக்குல்ல, பேய் இருக்கு அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அலாட்டா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் குறித்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யணும்னா அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 50:15 வாசிங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாசி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இக்கட்டு காலம், ஆபத்து காலம், குறித்த காலம், ஏற்ற காலம், இப்படிலாம் பைபிள்ல அநேக காலங்கள் இருக்கிறது. இந்த ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாதான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியும். ஆபத்து காலத்துல ஆஸ்பத்திரியில போய் படுத்தா கர்த்தரை கூடவே முடியாது, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என் நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆபத்து காலத்துல கர்த்தர் உதவி செய்கிறார். தானியேலை தூக்கி எங்க போட்டாங்க? எங்கப்பா போட்டாங்க? நீங்களும் சொல்லுங்க, உங்களுக்கு தான் கேட்கிறோம். எங்க போட்டாங்க? சிங்க கபில தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. சிங்க கபில போட்டாங்க. ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணாரு? கர்த்தரை மகிமைப்படுத்தினார். சிங்கத்தின் வாய்களை கட்டினார். எரிகிற அக்னி சூரியல தூக்கி போட்டாங்க. யார? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆனா அவங்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இவைகள்லாம் நம்ம சொல்றோம், தெரியுது. நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து வரும் பொழுது நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறோம்? நமக்கு ஆபத்து வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆபத்து வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். வாயில இயேசுவேங்கிற வார்த்தை வரணும். இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சத்தம் விட்டீர்கள் என்றால் இயேசு கைவிடவே மாட்டார். அவர் நமக்கு இறங்கும்படி, நம்மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதில்லை, உறங்குவதும் இல்லை. பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல தயை செய்யக்கூடிய ஒரு காலம். அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்ன சங்கீதம் 102ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை தயை செய்யக்கூடிய காலம், குறித்த நேரம். அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. தயை செய்யும் காலம் வாசிங்க. தேவரீர் எழுந்தருளீர். 102:13வது வசனம் வாசிங்க. சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. தயை செய்யக்கூடிய நேரம். அல்லேலூயா. தமிழ்ல கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் தயவு செய்யும் காரணம் புரிகிறது. ஃபேவரபிள் டைம். அல்லேலூயா. ஃபேவரபிள் டைம் மஸ்ட் கம். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்யக்கூடிய காலம் வந்திருக்கிறது, குறித்த நேரமும் வந்தாயிற்று. அதனால நம்ம தைரியமா இருப்போம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யக்கூடிய ஒரு மாதம், தயவு செய்யக்கூடிய ஒரு காலம். ஆனபடியால் விசுவாசத்தை கர்த்தர் மேல பலமாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.